ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அதே பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவே இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவர் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில இருந்துதான் இந்த வேதாகமத்தை அவர் எழுதுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடும் கூட பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் இந்த உலகத்திலே நாம் பலவிதமான கேள்விகளை கேட்கும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதே பவுல் என்ன பண்ணுகிறார்? ஒரு நாளிலே அவர் பலகீனப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பலகீனம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமா இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய பலகீனங்கள் நீங்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் நம்முடைய பலனாக அவர் இருந்து நம்மை பலப்படுத்தி பலகீனமான நேரத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி. ஆகவே அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தந்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.